இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராம் ஜானகி 2 பேரும் எந்த ஒரு தவறும் செய்யலன்னு நல்லாவே தெரியுது. இந்த வழக்கு முழுக்க முழுக்க ரகுராம் ஜானகி மேல் இருக்கும் பகையை தீர்த்துக்கிறதுக்காக பழிவாங்கும் எண்ணத்தோட ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது உறுதியாகிறது. அதனால ரகுராம் ஜானகி மேல சுமத்தப்பட்ட குற்றத்தில் இருந்தும் இந்த வழக்கில் இருந்தும் அவர்களை விடுதலை செய்கிறேன். அத்துடன் இந்த வழக்கில் மேலே சொன்ன அனைவரும் குற்றவாளிகள் என்று நிரூபணமாகி உள்ளது. அவர்களை இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று அவர் மேல் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவரை உடனே கைது செய்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீஸ் துறைக்கு உத்தரவிடுகிறேன். அனைவரையும் இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று நிரூபணமாகும் பட்சத்தில் ரகுராம் ஜானகி இருவருக்கும் நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும். இடிந்த கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தர வேண்டும். இது இந்த வழக்கின் முடிவில் அறிவிக்கப்படும். கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே சிலர் புகுந்து லாயர் மாயாவை கத்தியால் குத்தி உயிராபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவர்களை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அத்தோடு அந்த குற்றவாளிகளை கைது செய்து விசாரித்து இந்த குற்ற செயலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்து விசாரித்து இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன்.